இருக்கிறது வந்து அந்த இடத்துல முரண்படும். ஆப்கானிஸ்தானை நம்பி பாகிஸ்தான் போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். ஆப்கானிஸ்தானை சமாளிக்க முடியாமல் சைனா சிரமப்படும். நமக்கு ஆப்கானிஸ்தான் ஒரு நல்ல நட்பு நாடாக இருக்கிறதுனால நமக்கு வந்து இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் ஏற்படும், அப்பர் ஹேண்ட் ஏற்படும். ஸோ நம்ம பிஓகே ரீட்டைன் பண்ண முடிஞ்சிருச்சு நம்மளால் அப்படின்னாலே ஒரு பெரிய சக்ஸஸாக இருக்கும். அது வந்து டிப்ளமேட்டிக்கலாகவும் அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். நம்ம டிப்ளமேட்டிக்கலாக கூட அது வந்து என்னுடைய இடம், என்னுடைய இடத்த நான் மீட்கிறேன், நான் வந்து பொது சோருக்கோ அடுத்தவங்க சோருக்கோ ஆசைப்படலை, நான் வந்து என்னுடைய சோருக்கு தான் நான் வந்து ரீட்டைன் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாயிண்டா இருக்கும். அந்த சர்வதேச நாடுகள் நம்ம வந்து ஏற்கனவே திரு மேஜர் அவர்கள் குறிப்பிட்டது போல சைனாவோ அமெரிக்காவோ பங்களாதேஷோ அவர்கள் வார்த்தையை சொல்றதற்கு வாய்ப்பு இல்லாமல் போகும். அவங்க வந்து நீங்க இஸ்லாமாபாத்லயோ கராச்சிலயோ நீங்க நேரா போய் ஒரு குண்டு போட்டீங்கன்னா என்ன சார் நீங்க அவங்க வீட்டில் போய் பண்ணிருக்கீங்க ஒரு கேள்வி வரும். அது பதிலாக நம்ம வந்து பிஓகேல இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ராணுவ முகாம்கள், அங்க இருக்கக்கூடிய பயங்கரவாத முகாம்கள், அங்க மட்டும் நம்ம தாக்குதல் பண்ணிட்டு அதை வந்து நம்முடைய கண்ட்ரோலுக்கு எடுத்தோம், நம்ம மீட் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு முக்கியமான நகர்வா இருக்கும். அது இந்திய வரைபடத்தை பாகிஸ்தானுடைய வரைபடத்தை வந்து திருத்தி அமைப்பதாக இருக்கும். நம்ம வந்து பார்க்கிறோம் ஆதார நிலைமையும் பாகிஸ்தானுடைய ராணுவ ஆயத்த நிலைமையும் 4 நாளைக்கு மேல போரை தாங்கக்கூடிய நிலைமையில இல்லை. அவர்களால் ஒரு 4 நாளைக்கு மேல போரை எதிர்கொள்ள முடியுமாங்கிறதே கிடையாது. அப்போ வந்து ஒரு கொரில்லா அட்டாக் மாதிரியான விஷயம், அவங்களுக்கு வந்து ஒரு லஷ்கர் இ தொய்பா அல்லது வந்து ஒரு இந்த இந்தியன் முஜாஹிதீன் இந்த மாதிரியான ஒரு கொரில்லா படைகள், ஒரு பயங்கரவாத அமைப்புகள் அவர்களுடைய ஒரு எக்ஸ்டெண்ட் வெர்ஷனா அந்த ராணுவத்தால் இயங்க முடியுமே தவிர இந்தியா போல ஒரு கன்வென்ஷனல் வார் ஃபுட் வந்து அவங்களால எதிர்கொள்ள முடியுமா அப்படிங்கிற ஒரு $1 மில்லியன் கேள்வியா வந்து இதற்கு முன்னாடி நம்மளோட பேசின வல்லுநர்கள்லாம் சொன்னதை பார்த்தா அதுதான் நம்முடைய கருத்தாம இருக்குது. அப்போ நமக்கு ஒரு போராக அது மாறினால் அப்போ வந்து அதை எப்படி பியூட்டிஃபுல்லா எதிர்கொள்றது, எவ்வளவு நிதானமாக எதிர்கொள்றது அப்படிங்கிற நம்ம தெரியும். அப்போ இந்த பக்கம் வந்து சிபிஐல அடுத்த டைரக்டர் யார் அப்படிங்கிறதுக்கான முயற்சியாக எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, இந்தியாவுடைய தலைமை நீதிபதி அவர்கள் உட்பட அத்தனை பேருடைய பேசிட்டு இந்த பக்கம் நிதானமான ஒரு போக்கை வந்து மேற்கொள்ளக்கூடிய மத்திய அரசு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த பக்கம் ராணுவத்துக்கு ஒரு பரிபூர்ணமான சுதந்திரத்தை கொடுத்து அவர்கள் எந்த மாதிரி நடவடிக்கை கூட எடுக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துக்காரு பார்க்கிறோம். அப்ப நம்ம வந்து அந்த நாட்டு ராணுவ அதிகாரி அஞ்சியது போல ஒரு மல்டி டைமென்ஷனல் மல்டி லேயர் வாருக்கு நம்ம முழுக்க தயாரா இருக்கிறோம். அந்த வார் பாகிஸ்தானுக்கு ஒரு தீராத வடுவை, ஒரு சரியான பாடத்தை கற்பிக்கக்கூடியதாக இருக்கும். இதில் பயிற்சி கொடுத்துருக்கிறோம். ஜம்மு காஷ்மீரில் அவர் கடந்த மாதம் 22ஆம் தேதி தாக்குதல் நடத்திய பிறகு ஒரு பாகிஸ்தானாலேயோ அங்கே அவர்களுக்கு அதற்கு காரணமான பயங்கரவாதிகளாலேயோ நிம்மதியாக ஒரு இடத்துல ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாத ஒரு காலம் பூரா ஓடிக்கொண்டே இருக்க வேண்டியதான் அல்லது வந்து மடிந்து விட வேண்டியதான் அப்படிங்கிறது ரொம்ப திடமான செய்தி. அவர்களை வந்து நீதியின் முன் நிறுத்துவோம் சொல்லியிருக்கோம், சட்டத்தின் முன் நிறுத்துவோம் சொல்லலை, ஜஸ்டிஸ் நீதியின் முன் நிறுத்துவோம் அப்படின்னா அப்போ அவர்களுக்கான நீதி என்ன அப்படிங்கிறது வந்து அவர்களுக்கு தெளிவான பாடமாக கற்பிக்க நம்ம எதிர்பார்க்கலாம். வந்து நிலாவில் இருக்கக்கூடிய பள்ளத்தை பார்க்கறதுக்கு ஆள் அனுப்புது, ஆனால் நம்ம ஊரில் வந்து ரோட்ல எவ்வளோ பெரிய பள்ளங்கள்லாம் இருக்குதுன்னு அந்த நாட்டை சேர்ந்தவர்களை விமர்சிக்கக்கூடிய அளவில் வந்து அந்த நாட்டுடைய பொருளாதார நிலைமை இருக்குது. அதை மேலும் மேலும் சீர்குலைப்பதற்கான முயற்சிகள் வந்து இந்தியா